ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபர்கர் அகாடமி. நான் குல் பாலா பேசுகிறேன். தமிழ் கவர்மெண்ட் மெட்டீரியலில் உள்ள மைங்கொலி சொற்கள் அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா நகர வேறுபாடு சொற்களுக்கான ஷார்ட்கட் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த வீடியோ முழுமையாக பார்த்துட்டு இந்த ஷார்ட்கட் வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நான் உங்களுக்கு நிறைய வீடியோ போடுறேன். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், அணை அணை அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த அணை அப்படின்ட்டு வந்தோடனே உங்கள் மைண்டில் எப்படி எழுதணும்னா இதோட ஷார்ட்கட் பார்த்திங்கன்னா அன்னை, இன்னொரு ஷார்ட்கட் பார்த்திங்கன்னா அனைவரும். இந்த ரெண்டு தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? இப்போ அணைன்னு வந்துட்டுனா அன்னை, அனைவரும், இதான் ஷார்ட்கட். இப்போ இதை இதில் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள், ஈஸியாக வரும் பாருங்கள். அன்னை, ஓகேவா? அன்னையை என்ன சொல்கிறோம்? தாய் அப்படின்னு சொல்லுவோம். தாயினால தான் என்னது குழந்தைய பெற்றெடுக்க முடியும். அதனால் ஈன்றவள். இப்போ அனைவரும் இருக்கானா, அனைவரும்னா என்னது? இன்னொரு பொருள், எல்லாரும் அப்படின்ட்டு வரும். அத்தனை, இப்போ அத்தனைக்கும் இந்த அணைக்கும் என்ன சம்மந்தம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க, அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா எப்போ சொல்லுவாங்க? அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி அப்படிங்கிறது எல்லாருக்கும் நன்றி அப்படிங்கிறது தான் என்ன சொல்கிறாங்க? அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றிங்கிறாங்க. அதனால் அத்தனை அப்படிங்கிறதும் என்னது? எல்லாரும், அனைவரும் அப்படின்ட்டு குறிக்கக்கூடிய ஒரு சொல்லு தான். இந்த ஒரு வகை மீன் மட்டும்தான் இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது பார்த்துக்கோங்க. இந்த ஒரு வகை மீன், ஒரு வகை மரம்லாம் கேட்க மாட்டாங்க, ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஏன்னா இதில் நிறைய இடத்துல இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து அண்மை சுட்டுப்பொருள். இப்போ ஒரு வீட்டுக்கு போகிறாங்க, ஓகேவா? போயிட்டு கல்யாணத்துக்கு நீ வந்துரு எல்லாரும் வந்துருங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்கல்ல. அப்போது அண்மை சுட்டுப்பொருள், எல்லாரும் நீ வந்துரு. அப்போ பக்கத்தில் உள்ளவங்க, அண்மைன்னு என்னது? அருகில், பக்கத்தில் உள்ளவங்க. அப்போ எல்லாரையும் வந்துருங்கன்னு சொல்லக்கூடியதுக்கு தான் என்னது? இந்த அண்மை சுட்டுப்பொருளையும் என்னது? அணை வரும். அடுத்து அன்னை போன்றவள். ஓகேவா? அன்னை போன்றவள், பிரச்சனை கிடையாது. அண்மையில் உள்ளது, அண்மையில் உள்ளதுன்னா இதே எடுத்துக்காட்ட வச்சுக்கலாம். அண்மையில் உள்ளதை சுட்டி காட்டுறதுக்கும் அண்மையில் உள்ளதையும் நம்ம என்ன சொல்லலாம்? அணை அப்படின்ட்டு சொல்லலாம். அண்மையில் இருந்தால் தான் என்னது? அணை. அணைன்னா என்னது? எல்லாரும் அப்படிங்கிறது வார்த்தை அங்கே தான் நம்ம உபயோகம் படுத்த முடியும். ஓகேவா? அடுத்தது முழுவதும். முழுவதும்னா என்னது? எல்லாத்தையும் அடக்குனது தான் முழுவதும் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ எல்லாத்தையும், எல்லாரும் அப்படின்ட்டு வருதுல்ல. ஸோ முழுவதும் அப்படின்ட்டு வந்துட்டு. ஸோ இதுதான் இதோடைய இந்த அணை அப்படிங்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இது என்னது? டேம் குறிக்கிறது. இன்னொன்று இந்த கட்டி பிடிக்கிறது, தழுவுறது, இந்த மாதிரி பொருளில் வரக்கூடியது. இன்னொன்று பார்த்திங்கன்னா சப்போர்ட்டு. நான் உனக்கு ஆதரவாக இருக்கேன், நான் உனக்கு சப்போர்ட்டிவாக இருப்பேன் அப்படின்ட்டு சொல்லக்கூடியது. இப்போ இதை வச்சுட்டு இதை பாருங்கள், நீரை தடுக்கும் அணைக்கட்டு. ஸோ அணைன்னா டேமு, அணைக்கட்டு பிரச்சனை இல்லை. தழுவுதல், கட்டிப்பிடிக்கிறது. மடையிலிருந்து நீர் வரும், அந்த நீரை என்னது? அணையை வச்சு தடுக்கிறோம். நிலத்தின் வரம்பு. ஓகேவா? நிலத்தின் வரம்பு அப்படிங்கிறது இந்த வரப்பு அப்படிம்பாங்க. வரப்புனா என்னது? நீர் வரக்கூடிய ஒரு பாதையை தான் வரப்பும்பாங்க. அதில் அணை கட்டலாம். நிலத்தின் வரம்புனா அந்த வரையறை. ஸோ நிலத்தின் வரம்பு, அந்த வரம்பு வழியாக தண்ணி வருது, அதை நம்ம அடைக்கிறோம். ஆற்றுக்கரை. ஓகே, ஆற்றுக்கரையில் என்னது? அணையை கட்டுறோம். படுக்கை. ஓகே, படுக்கைன்னா கட்டில் படுக்கிறது இருக்குல்ல, அதான் கட்டிலில் படுக்கிறது. ஓகே, படுக்கையில் என்ன பண்ணுவாங்க? தலகாணியை கட்டி பிடிப்பாங்க. ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க. சரி, அடுத்தது மெத்தை. ஓகேவா? மெத்தையை என்னது? அணைக்கிறது. மெத்தையை கட்டிப்பிடிப்பாங்க. துணையாக இருத்தல், சப்போர்ட்டிவாக இருக்குது. துணையாக இருத்தல்னா கட்டிப்பிடிச்சு நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறது. அடுத்த கட்டுதல், கட்டிப்பிடிக்கிறது, கட்டுதல், நெருங்குதல். அடுத்த தடுத்தல், அணையை கட்டி என்னது? நீரை தடுப்பாங்க. ஓகேவா? அணை அது அணை அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை தடுக்கிறது. அப்போ வெளில வரும்போது தடுப்பாங்கள்ல, அதுக்கு அணை. அடுத்த இந்த பற்றுக்கோடு அப்படின்ட்டு இருக்குல்ல, இந்த பற்றுக்கோடோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி ஆதரவாக இருக்குது, சப்போர்ட்டிவாக இருக்குது, உனக்கு நான் இருக்கேன் அப்படின்ட்டு சொல்லக்கூடியதான் என்னது? இந்த பற்றுக்கோடு. அப்போ இது என்னது? சப்போர்ட்டிவில் வரக்கூடியதான். அடுத்தது விலங்குகளை கட்டுமிடம். விலங்குகள்லாம் அடைச்சி போடு, விலங்குகள்லாம் அணை, அப்படி விலங்குகள்லாம் நேரம் ஆகிட்டு அணையும்பாங்கள்ல. ஸோ அந்த அணை. அடுத்த சேர்த்தல். ஓகேவா? அணையினால என்னது? சேர்த்தல், கட்டிப்பிடித்தல், சேர்த்தல், இந்த இதில் வந்துடும். அடுத்து அணைக்கட்டை எது கட்டுறாங்க? பாதுகாப்பு சுவர். ஓகே, பாதுகாப்பு சுவர்னால் என்னது? அணையை கட்டுறதுக்கு ஒரு பாதுகாப்பு சுவர் வேணும்ல, அப்போ பாதுகாப்பு சுவர் அப்படின்ட்டு இந்த பொருள் வந்துடும். அடுத்தது ஓகே, ஒரு நிமிஷம். இந்த அன்னம் இருக்குல்ல, இந்த அன்னம் அப்படிங்கிறது என்னது? உணவு. ஓகேவா? இந்த அன்னம் அப்படிங்கிறது உணவு.
இன்னொரு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த அன்னப்பறவை. ஓகேவா, அன்னம் அப்படிங்கிறது அன்னப்பறவையும் உணவையும் குறிக்கிறது. இப்போ இதில் பாருங்கள், உணவு, சமைத்த சோறு, சோறுனாலும் உணவுனால் ஒன்று தான். இங்கே ஒரு வகை நீர்ப்பறவை, அன்னப்பறவை அப்படிங்கிறது நீர்ப்பறவை. அன்னப்பறவைன்னா உங்களுக்கு தெரியுமில்ல, பாலையும் தண்ணியும் தனித்தனியாக பிரிக்கிறது தான் வந்து என்னது அன்னப்பறவை. அடுத்தவங்க என்னது அன்னப்பறவைன்னு கொடுத்துட்டாங்க. இந்த ஒரு வகை மரம், ஒரு வகை மீனுன்னு வரும்னு சொல்லியிருக்கோம்ல, இதெல்லாம் வந்து ஜஸ்ட் பார்த்துக்குவோம், இல்லை கேட்க மாட்டான். அடுத்து வாயின் மேற்பகுதி, இதுவும் வாயின் மேற்பகுதி, இதுவும் வாயின் மேற்பகுதி கிடையாது. ஸோ இது வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வாயின் மேற்பகுதி வராது. ஓகேவா, இந்த அன்னம் அப்படிங்கிறது உணவையும் இந்த அன்னப்பறவையை மட்டும்தான் குறிக்கும். அடுத்து வந்து பாருங்கள், இது ஒரு வித்தியாசமாக இருக்குது. பிரம்மா ஏறும் ஊர்தி. ஓகேவா, இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. பிரம்மாவுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஊர்தி வந்து என்னது அன்னப்பறவை தான். ஓகேவா, அப்போ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச ஊர்தி வந்து என்னது அன்னப்பறவை. இப்போ வந்து யார், முருகருக்கு மயில், விநாயகருக்கு வந்து என்னது எலி அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி பிரம்மாவுக்கு வந்து பிடிச்ச இது என்னது அன்னப்பறவை. ஓகேவா, அடுத்த இந்த அன்னம். ஓகேவா, அது இந்த இது உங்களுக்கு பிடிச்சல, அன்னப்பறவைக்கு இதான் ஸ்பெல்லிங் வரும், உணவு வந்துட்டு. இப்போ இந்த அன்னம் அப்படிங்கிறது வாய்ப்பகுதியை வந்து சொல்லக்கூடியது. வாயின் வந்து வாயினே வச்சுக்கோங்க. ஓகேவா, இந்த அன்னம்ங்கிறது வாய்ப்பகுதி, அதோட உள்நாக்கு இந்த மாதிரி தான் வரும். பாருங்கள், வாயின் மேற்பகுதி, உள்நாக்கம் இருக்கும் பகுதி. வாயு உள்நாக்கில் எங்கே இருக்குது, இந்த தாடை பகுதியில் தான் இருக்குது. அடுத்தது மேல்வாய்ப்பகுதி. ஓகேவா, அன்னத்தின் மேற்பகுதினாலும் ஒன்று தான், மேல்வாய்ப்பகுதினாலும் ஒன்று தான். அடுத்தது இலக்கணத்தில் ஒலிகள் பிறக்கும் இடமாக குறிப்பிடப்படுது. வாயிலிருந்து இலக்கணத்தில் உள்ள வார்த்தைகள் வருது அந்த மேற்பகுதியிலிருந்து. ஓகே, அந்த மேற்பகுதியை தொட்டு வருதுனால தான் வருது. அவ்வளோதான். ஸோ இந்த ரெண்டுமே வந்து கொஞ்சம் ஈஸி தான். ஓகே, இந்த அணை தான் கொஞ்சம் நிறைய பார்க்க வேண்டியிருக்கும். இந்த ரெண்டுமே வந்து சிம்பிளாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த செட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அரண். அடுத்து ஆணை. ஓகே, இந்த பார்ப்போம். இப்போ இந்த அரண் இருக்கா, இந்த இன்னு இருக்கா, அப்போ இந்த இன்னு தான் வந்து என்னது நம்ம சிவன் அப்படின்ட்டு எடுத்துக்கணும். இந்த அரண் அப்படிங்கிறது என்னது சிவன், இந்த அரணுங்கிறது மனை, அரண்மனை. ஓகே, இப்போ இந்த சிவனை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சிவன் வந்து என்னது அழித்தல் கடவுள், முழு முதற் கடவுள். அவர் தான் வந்து அங்கே தலைவர். சங்கரனார் அவர் இறைவர். ஓகேவா, சிவனுக்கு வந்து இவ்வளோதான். இது இந்த அரண், இந்த வந்து கரெக்டாக இந்த இன்னுக்கு சிவனுக்கு என்னது ரெட்டை சுழின்னு தான். இது வந்து ரெட்டை சுழியின், இது 3 சுழியின். ஓகேவா, இந்த மாதிரி வச்சுக்கோங்க. சிவனுக்கு இந்த ரெட்டை சுழின்னு தான் வரும். அப்போது அரண், இந்த 3 சுழின்னுங்கிறது அரண்மனைக்கு தான் வரும். அரண்மனைன்னா வந்து என்னது, அரண்மனை வந்து என்னது ஒரு பாதுகாப்பான ஏரியா. அதை சுற்றி கோட்டை இருக்கும். கோட்டையோட இன்னொரு பேர் தான் மதில். அதோட காவலர்கள் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. அரண்னாலே காவல் தான். அடுத்தது காப்பு பகுதி. அடுத்தது அது பாதுகாப்பான இடம். அரண்மனைன்னு எனது பாதுகாப்பான இடம், ஒரு கோட்டை, அந்த ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு புரியுதில்ல. இதெல்லாம் நீங்கள் மைண்டில் நினச்சாலே வந்துடும். அது வந்து ஒரு கேடயம் மாதிரி வந்து செயல்படும். அது வந்து ஒரு வேலி போன்ற ஒரு அமைப்பு. அது உள்ளே யாரும் ஈஸியாலாம் போயிட்டுலாம் வர முடியாது. அடுத்து அரண் செய்தல். ஓகே, அரண் செய்தல் நல்லது செய்தல் அந்த மாதிரி அர்த்தம். தற்காப்பு அரண், அது வந்து ஒரு தற்காப்பு கோட்டையாக அரணாக வந்து செயல்படுகிறது. இப்போ இதில் படைக்கலன் இருக்குல்ல, இந்த ஒரு வார்த்தை வித்தியாசமானது. இந்த படைக்கலன் அப்படிங்கிறது என்னதுன்னா அந்த கருவிகள். ஓகேவா, அந்த கருவிகளை பேர் தான் என்ன, போர் போவதுக்கு இது பண்ணுவாங்களே அந்த ஆயுத கருவிகள், அதை தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு படைக்களம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஆயுதங்களை வந்து குறிக்கக்கூடிய ஒரு பழைய தமிழ் சொல் தான் ஒன்று வந்து இது. இப்போ இந்த ஆயுதத்துக்கும் அரணுக்கு என்னது, அரண்மனையில் இருந்தாலே என்னது உள்ள ஆயுதம் செய்வாங்க, போருக்கு எப்போவுமே ரெடியாக இருப்பாங்கன்ட்டு அர்த்தம். அடுத்த ஆணைனாலே யானைன்னு அர்த்தம். இந்த நெய், இந்த ரெட்டை சொல்லி நெய்யும் இந்த நெய்யும் வந்து ஒன்றா வரும். ஓகேவா, ஆணை. இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். யானைக்கு வந்து என்னது களிரும்பாங்கள்ல, களிற்று விலங்கு. வேலம்னாலும் யானை தான். அது ஒரு வகை மரம். இதை கேன்சல் பண்ணி அடுத்த ஒரு வகை நோய், யானைக்கால் நோய்பாங்கள்ல, அது வந்து ஒரு வகை நோய். அடுத்தது இந்த மீனை கேன்சல் ஐராவதம் இருக்கா. இப்போ யானையை பார்த்தா நம்ம என்ன சொல்லுவோம், யானை வந்துட்டு யானை வந்துட்டு அப்படிம்போம்ல, அது ஐ அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. அதேமாதிரி இதோட பொருள் படித்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு மறக்காது. ஐராவதம் அப்படிங்கிறது என்னதுன்னா வெள்ளை யானை. ஓகே, வெள்ளை யானையை தான் என்னது ஐராவதம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த வார்த்தையை கூகுளில் போடுங்க, இதை பற்றியான ஒரு சின்ன ஸ்டோரி வரும் பாருங்கள், உங்களுக்கு எப்போவுமே மறக்காது. ஐராவதம்னா என்னது வெள்ளை யானை. அடுத்த பிடி, யானையை பிடிக்க முடியுமா, பிடிக்க முடியாது. பிடினா யானை, அது உங்களுக்கு தெரியும். களிறுனாலும் யானைக்கிட்ட நம்ம பிடிபட்டோம்னு நினச்சிக்கோங்களேன், யானை வந்து என்ன பண்ணிடுவோம், நம்மளை கைமா பண்ணிடும். கைமானாலும் யானை. இந்த ஊம்பல் அப்படிங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான வார்த்தை. இதுனாலும் வந்து என்னது யானையை தான் வந்து குறிக்கிறது. அடுத்து இந்த
ஆணை அப்படிங்கிறது என்னது? கட்டளையிடுதல், ஆர்டர், ஒரு உறுதிமொழி, ஒரு உறுதியான விஷயத்தை சொல்லக்கூடியது வந்து என்னது? ஆணை. கட்டளை, உறுதி கொடுக்கறது வந்து ஆணை. சாசனம், இதுவே என் கட்டளை, இதுவே என் சாசனம் அப்படிங்கிறதுலாம் என்னது? ஆணையிடுதல். அடுத்து அதிகாரம். அதிகாரம் இருந்தால் தான் ஆணையிட முடியும். அதிகாரம் இல்லாமல் எப்படி ஆணையிட முடியும்? ஆணையினாலே என்னது? தீர்ப்பு தான். இதுவே என் கட்டளை, என் கட்டளை என் சாசனம் அப்படிங்கிறது என்னது? அதான் என் தீர்ப்பு. என் தீர்ப்பு மீறி நீ ஒன்றும் பண்ண முடியாது, கிளம்பு அப்படிங்கிறது தான் ஆணையிடுதல். இந்த நிருபம்னு இருக்குல்ல, இது வந்து என்னதுன்னா அந்த காலத்தில் உள்ள அரசாணைகளை வந்து என்னது? கட்டளை, அரசாணைகளை வந்து நிருபம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ நிருபம்னு என்னது? ஆணை. ஆணை இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? நான் உனக்கு ஆணையிடுறேன், நீ நிரூபித்து காமி அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த சட்டம். சட்டத்தில் தான் ஆணையிடுவாங்க. சட்ட புக்கில் இருந்தால் தான் இப்போ ஜட்ஜி ஆணையிட முடியும். ஜட்ஜி இல்லாமல் ஆணையிட முடியுமா? இந்த காலத்தில் ஆணையிட முடியும். ஸோ சட்டத்தில் இருந்தால் தான் ஆணையிட முடியும். தெய்வத்தின் கட்டளை, தெய்வத்தின் மீது ஆணை அப்படிம்பாங்களா, அந்த இது. சபதம். சபதம்னாலும் ஆணை தான். சத்தியம் பண்ணுறது, ஆணையிடுதல், இது உறுதியாக வந்து சொல்லுது, உறுதி பூணுதல். அடுத்து ஏவல், நான் சொல்கிறத செய் அப்படின்ட்டு ஆணையிடுவாங்க. போய் அவனை பிடிச்சிட்டு வாங்க, இது என் ஆணை அப்படிம்பாங்களே, அப்போ வந்து ஏவல். ஏவல், விதித்தல். ஓகேவா? விதித்தல்னு என்னது? நான் சொல்கிறது நீ செய் அப்படிங்கிற சொல்லக்கூடியதெல்லாம் வந்து இந்த இதில் வந்து வரும். ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் படிச்சுக்கிட்டீங்கன்னு நினச்சிக்கோங்களேன். இது வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து மறக்காது. ஓகே, இப்போவே வந்து பாருங்கள், இதை வந்து நீங்கள் சொல்லி பாருங்கள், உங்களுக்கு இந்த இது ஈஸியாக இருக்கும். இதுவே நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும், இப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இது ஒரு இதுக்கு வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். நான் ட்ரை பண்ணி டெய்லி ஒரு 1 hour 2 hour ஒரு 4 பக்கமாக வந்து போடுவோம். தேங்க்யூ. வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.